வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் இருக்காங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் ஃபுட் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இஸ் நன் அதர் தேன் தேனு வியூஸ் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ பிரதர். ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. வெல்கம் டு தி ஷோ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நாளாக நாங்களும் இந்த இன்டர்வியூக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா கண்டினியூஸாக நானும் அப்படி கொஞ்சம் ஹெட்டிக்காக ஷூட்டில் பிஸியாக இருந்தேன். ப்ரோவும் வந்து வேற பக்கம் பிஸியாக இருந்தார். அதனால மீட் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்கல. இதுல வந்து ஒரு சூப்பரான தருணம்னு நினைக்கிறேன். மீட் பண்ணிட்டோம் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோ, உங்களுடைய வீடியோஸ் அப்படின்னாலே ஸ்டார்டிங்கே வந்து என்னடா இது அப்படின்னு ஆரம்பிப்பீங்கல்ல. ஆமா. ஸோ அதுதான் உங்களுடைய அந்த ஸ்டார்டிங், அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே நீங்க வந்து அந்த வீடியோவை ஸ்வைப் பண்ண விடாம அப்படியே பிடிக்கிற அந்த வேர்ட்ஸ், அது எப்படி பிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எல்லாம் அதை அந்த வேர்டிங்க்கு லைக் பண்றதுனால தான் கண்டிப்பா அந்த வேர்ட்ஸ் வந்து ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் கிட்ட. இப்போ நார்மலா வந்து எல்லாரும் ஃபுட் பிளாக் அப்படின்னு சொன்னா அவங்களோட யூனிக்னஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேர்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து சரி, நம்ம அந்த ஊர் வழக்கப்படி நான் ஏன்னா அந்த கிராமத்தில் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி வந்து என்னடா இது அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அதை அப்படி எடுத்தேன். அதனால அது என்னடா இது வீடியோ ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைலாக் சொல்லலைன்னா கூட என்னோட நம்ம கிரிஞ்சு ஸ்குவாடுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஏன் அந்த டைலாக் சொல்லல அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் இதுவா இருக்கும். அண்ட் உங்களுடைய வீடியோஸ்ல உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த டக் வாக், அது எப்படி பிடிச்சிங்க? அதுவும் அதே பாயிண்ட் தான். என்னன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வச்சு ஃபுட் பிளாக் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃபுல் லென்த் வீடியோ தான் நான் ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் நம்ம தான் வந்து யூடியூப்னா இப்படி இருக்கும், யூடியூப்ல இருந்து இப்படிதான் ரெவன்யூ வரும், இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னே எல்லாருமே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூடியூப்ல வந்து செலிபிரிட்டி வச்சு ஒரு ஃபுட் வீடியோ பண்றது அப்படிங்கறத நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் 2019ல என்னோட நினைவு சரியா இருந்தா 2019லே பார்த்தேன் மணிமேகலை, கேபிவி பாலா கூட எல்லாம் வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்க அதை விட்டு அப்படியே கடந்து வந்துட்டீங்க. அதை விட்டுட்டு சரி அவங்க வந்து ஒரு ஜேர்னலில நம்ம அந்த இதுல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து ஒரு இது கொண்டு போகணும், அப்போ ஆடியன்ஸை வந்து என்கேஜா வச்சுக்கணும் அப்படின்னு. யாரா இவன் ஏன் இப்படி நடக்கிறான் அந்த ஒரு இது வரும் இல்லையா, கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன் இவன் இப்படி நடக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இதுவே வந்து எல்லாருக்கும் ஐடென்டிஃபை ஆயிரும். ஸோ அதனாலே அந்த டக் வாக் வந்து கொண்டு வந்தோன்னா அது மக்கள் கிட்ட வந்து என் சேனலோ இல்லை என் பேரோ வந்து தெரியாது. இப்போ நார்மலா நம்ம போறோம் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, ஏய் நீங்க டக் வாக் தானே, அந்த ஒரு மாதிரி நடப்பீங்களே நீங்க தானே அதுக்கு அதெல்லாம் கேட்கறது, ஏய் இவ்வளவு தூரம் அது ரீச் ஆயிருக்கா அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஈவன் நான் இப்போ இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு வந்தேன். அவ்வளோ கண்ட்ரீஸ்லயுமே அவ்வளோ இதுலயுமே வந்து அந்த டக் வாக் வந்து ஃபேமஸா தெரியுது. இவ்வளவு தூரம் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி இங்க நம்ம லோக்கல்ல கண்டிப்பா தெரியும், நம்மள பார்த்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொரு ஃபாரின் கண்ட்ரிலையும் நம்ம போய் பார்க்கறது, அதை கண் கூட பார்த்து இது பண்ணும்போது அதுக்கான இது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அண்ட் உங்களுடைய டக் வாக்னுடைய ஒரு நீட்சியா தான் வந்து நீங்க இந்த கார் வாங்கும்போது இந்த காருக்கும் வந்து டக் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க இல்லையா. ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, பார்த்த ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா. அதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா அந்த டக் வாக்கால தான் நான் ரீச் ஆனேன். அதுக்காகவே என்னோட வண்டிக்கு வந்து டக்குன்னு சொல்லி பேர் வச்சுட்டேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நாங்க வந்து காரை வந்து ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் சீட் பெல்ட் போடல மக்களே. சோ அதை வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா சீட் பெல்ட் 2 பேரும் போடல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வண்டி பார்க்கிங்ல தான் இருக்கு. பார்க்கிங்ல நிறுத்திட்டு வந்து பேசிட்டு இருக்கோம் டக்ல உட்கார்ந்து. சூப்பர் ப்ரோ. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீடியோ ஃபுல்லா பார்க்க வைக்கிறதுக்கும் ஒரு விஷயம் பண்றீங்க. அதுவும் நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்க வீடியோ ஃபுட் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஏதாவது சாங் லிரிக்ஸை வந்து இந்த ஃபுட் எப்படி இருந்தது அப்படின்றத வர்ணிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்கு, நெக்ஸ்ட் லெவலா இருக்குன்னு சொல்றதை விட ஒரு சாங் லிரிக்ஸ்ல சென்டர்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து போடுறீங்கல்ல, அது வந்து சின்ன குழந்தைங்க கூட அப்படியே கண்டினியூஸா ஸ்வைப் பண்ணி விடாம அப்படியே நிக்க வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. கரெக்ட். அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா எல்லா ஃபுட் பிளாகர்ஸ் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது, ஹோல்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. என்னோடது என்னன்னா அந்த ஒரே டைலாக்கும் இருக்காது, ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைலாக்ஸாக சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி அந்த லிரிக்ஸ் வந்து அவங்க எங்கே
பிடிச்சிருக்கேன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பாட்டோட சென்டர் போர்ஷன்ல இருந்து அதுல ஒரு கேட்சியா ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எடுத்து அதுல போட்டு அந்த அந்த ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி சொல்லுவேன். அது இன்னும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க அந்த நீ ரைமிங்கா பேசுறது தாண்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பொறுத்த லெவல். உங்களுடைய இந்த யூடியூப், இன்ஸ்டா, இந்த சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் ப்ரோ. சன் டிவில சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சீரியல்ல சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல. பிளஸ் வந்து என்னோட ஜாபும் அப்படி இருந்தது. அதனால ஃபுல் டைமா என்னால சீரியல் வந்து சோர்ஸ் பண்ணி போக முடியல. அதுக்கு அடுத்து நமக்கான பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு நான் தேடும் போது எனக்கு தெரிஞ்ச யூடியூப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது 2018 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்டில் இன்னும் போயிட்டு இருக்கு. யூடியூப்ல ஃபுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க? இல்ல, ஏன்னா நான் வந்து கேட்டரிங் பேஸ்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் MBA HR முடிச்சிருக்கேன். MBA HR முடிச்சுட்டு ஒரு இதில் வந்து ஒரு பிராண்டில் வந்து ஹெச்ஆராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால சரி நமக்கு தெரிஞ்சதை தானே பண்ணணும். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத தொழிலை கற்றுக்கிட்டு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தெரிஞ்ச தொழிலை நம்ம பண்ணணும். நான் கற்றுக்கிட்டது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அது சம்மந்தமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் ஃபுட் பிளாகிங் ஆரம்பித்த விஷயம். இனிஷியலாக நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போது ஒரு டீமாக இருந்தால் தான் அது ஒரு டெய்லி வீடியோஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ உங்கள் டீம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக? நல்ல எடிட்டர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் கேமராமேன் தனியாக இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க எல்லாரோட ஹெல்ப்பும் இருக்குது. அது இல்லாமல் வந்து என்னால் ஓட முடியாது இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நம்மளும் டெய்லி வீடியோ போடுறோம். ஸோ டெய்லி கண்டென்ட், அதுவும் வேற ஊர்ல இருந்து கண்டென்ட் எடுத்துட்டு வர்றோம். ஸோ அது எல்லாத்துக்குமே நிறைய டீம் சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா அவங்களும். அண்ட் நீங்க இந்த கார் வாங்கியிருக்கீங்க இல்லையா, லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஸோ இந்த யூடியூப் ஜேர்னி, இந்த ஃபுட் பிளாகிங் ஜேர்னினுடைய ஒரு மைல் ஸ்டோனா இதை பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா வரும். ஸோ உங்க கார் லைஃப் பத்தி அப்படியே சொல்லுங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு கார் லக்ஸுரியா, ஏன்னா வந்து நிறைய டிராவல் பண்றேன், நிறைய இது பண்ணிட்டேன். அப்போ நம்ம போறது வந்து நான் நிறைய வந்து டிராவல் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலாவில் போவேன், இல்லை ஊபரில் போவேன். போயிட்டு அந்த அந்த ஆப்பை புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் பார்ப்பாங்க, என்னடா நம்ம செலிபிரிட்டிஸோட வரான், இவன் வந்து இப்படி சும்மா ஓலா ஊபரில் வந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போது அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கிங்கு, ஸோ ப்ளஸ் வந்து நல்ல நம்ம அதுக்கான கோலை நோக்கியே ஓட ஆரம்பித்தோம். ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கார் வாங்கினேன், வீடு வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகே. வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்கினேன். ஸோ எல்லாமே அப்படி. சூப்பர் ப்ரோ. இந்த காரை பற்றி சொல்லுங்க. இந்த நீங்க கியா சோனட் வாங்கிருக்கீங்க? ஆமா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்த்தா செல்டாஸ் பார்த்தேன். செல்டாஸ் வந்து எனக்கு 25 lakh மேல வந்தது பட்ஜெட். ஸோ என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செல்டாஸ் ஃபியூச்சர்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இந்த வண்டி சூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம ரொம்ப லாங் டிராவல் போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஈரோடு, சேலம், இல்லை அந்த டவுன் சவுத் தான் நம்ம வீடியோஸே நிறைய இருக்கும். ஏன்னா வந்து அங்கே தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நம்ம என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே டவுன் சவுத் வீடியோ தான் நிறைய இருக்கும். என்னன்னா அவங்க ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் வச்சு பண்ணுவாங்க. ஒன்று சின்ன வெங்காயம், இன்னொன்று வர மிளகா. நம்ம வயிற்றுக்கும் கெடுதல் இல்லாதது. ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ப்ளஸ் நாட்டுக்கோழி. கரெக்ட். ஸோ இந்த 3 ஐட்டம் வச்சுட்டு ஒரு குக்கிங்கே முடிச்சிருவாங்க அந்த ஊர்ல எல்லாம். அப்போது அந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம மக்களுக்கு காட்டணும். அதுவும் நேட்டிவிட்டியோட சமைக்கிறது, மண்பானை, விறகடுப்பு, இந்த மாதிரி சமையல் பார்க்குறது இன்னும் மக்களுக்கு ஆர்வமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த சைட் வீடியோஸாக நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது எனக்கும் அது பிடிச்சிருக்கு அந்த வீடியோ பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் இந்த காரை வந்து சூஸ் பண்ண ரீசனும். ஏன்னா நான் ஒரு வாரம் இங்கே இருப்பேன், அடுத்த வாரம் திருப்பி சேலமில் இருப்பேன். ஓகே. ஸோ அப்போது நமக்கு டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ லோக்கல் ட்ரிப்ஸ் எல்லாமே கார் தான்? ஆமா, லோக்கல் ட்ரிப் எல்லாமே கார்ல தான். ஓகே 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 ப்ரோ. அண்ட் ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது ஃபேமிலியில் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எப்படி? ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் கார். ஸோ அப்போ வந்து எங்க வீட்டில் எல்லாருமே, அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து பயங்கர சந்தோஷம். அவனே சம்பாரிச்சு கார் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. நானும் வந்து
என்ன சொல்றது, அதுவும் அதுக்காக தான் டக்கு எப்படி ஒயிட் கலர்ல இருக்குமோ அதுக்காக தான் இந்த ஒயிட்டும் சூஸ் பண்ணி நான் எடுத்த ரீசனும் கூட. ஸோ இல்லைன்னா மற்ற கலர் வந்து எடுத்திருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னா ரெட்டு. ஸோ டக் வந்து ரெட்ல இருக்காது இல்லையா, அதனால வந்து ஒயிட் தான் வந்து கண்டிப்பா டக்குக்கு மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோனட்டோட சைடு வியூ ஷேப் கூட கொஞ்சம் டக் ஒரு லுக் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது இருக்கும் உங்களுக்கு அந்த பேக் வியூ சைடு வியூ எல்லாம் பாக்குறது அந்த டக் அப்படி பின்னாடி தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன், நல்ல மேட்ச் ஆயிடுச்சு. ஆமா. அண்ட் உங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய எனக்கு ஃபீல் ஆகுது என்ன அப்படின்னா, நிறைய ஃபுட் பிளாகர்ஸோட கொலாப் பண்ணி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட அப்படியே கொண்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இவங்க இவர் நாக்கின் காதலா இருக்கலாம், இல்ல சோறு இருந்தா போதுமா இருக்கலாம், ஃபுட் இன்ஃபர்மேஷன் ப்ரோவா இருக்கலாம். எல்லாருமே வந்து என்னன்னா, நான் வந்து என் கூட டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து கூடவே அரவணைச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பேன் ப்ரோ. ஏன்னா நம்ம இத்தனை செலிபிரிட்டிஸும் சேனல் ஆரம்பிச்சதுக்கு, விஜய் டிவியில் இருக்க எல்லா செலிபிரிட்டிஸும் சேனல் ஆரம்பிச்சதுக்கு நம்ம தான் ஒரு ரோல் மாடல். அவங்களுக்கு என்ன சேனல் ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன ஹெல்ப் தேவை, ஸோ எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி தான் இவங்களா இருக்கட்டும், ஃபுட் பிளாகர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கூட கூட்டு போகிறது, அதை நான் பார்த்துக்கிறது. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. என் கூட எப்போ ஜாயின் பண்ணலாம், ஸோ நம்ம கூட சேர்ந்தா நல்ல ஃபன் இருக்கும். என் கூட சேர்ந்தா காமெடி மட்டும்தான் இருக்கும், ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். அதனால என் கூட அவங்க டிராவல் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு டிரைவிங் பர்சனா இல்ல பின்னாடி சீட்ல உட்காந்து போற டிராவலிங் பர்சனா? டிராவலிங் பர்சன் தான். ஏன்னா வந்து நான் டிரைவர் வச்சிருக்கேன், ஸோ அவன் ஓட்டிடுவான். எனக்கு வந்து நிறைய கால்ஸும் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னோட கால்ஸை வந்து டைவர்ட் பண்ணவே முடியாது. ஸோ நான் வந்து கார்பிளேல கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஃபோன் பேசிட்டே வருவேன், அவன் நீட்டா ஓட்டிட்டு வந்துடுவான். ஸோ அவன் இருக்கிறதுனால எனக்கு டிரைவிங் பர்சன் கிடையவே கிடையாது. ஓகே, சூப்பர். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் எது, ஃபேவரட் கார் எது? நீங்க ஆல்ரெடி சோனட் வாங்கிட்டீங்க, இது போக ஒரு லக்ஸரி கார் அப்படின்னா ஒரு ஃபேவரட் கார் எது? உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் எது? ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா என்னோடது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சீ ஃபுட் தான் ப்ரோ. நீங்க சீ ஃபுட் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா போதும் ப்ரோ, உடனே வந்துருவேன். இன்னைக்கு சீ ஃபுட் இங்க இருக்கு, நான் வரணும் அப்படின்னா நீங்க சீ ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டா போதும், உடனே வந்துருவேன். அவ்வளோ சீ ஃபுட் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெய்லி சாப்பிட்டா கூட போர் அடிக்காது எனக்கு சீ ஃபுட். அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்லணும் என்னன்னா வந்து, நான் வந்து ரொம்ப எல்லாரும் ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து நான்வெஜ்ல அடிக்ஷன். எனக்கு எவ்ரி டே வந்து நான்வெஜ் இல்லாம சாப்பாடே சாப்பிட்டது இல்லை. ஃபுல்லுமே நான்வெஜ் இல்லாம சாப்பாடு இறங்காதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டெய்லி வந்து நான்வெஜ் இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அப்படியே சீ ஃபுட் தான் என்னோட மெயின். இது அடுத்து காருன்னா என்னோட இது இப்போதைக்கு ட்ரீம் காரா இருக்கிறது வந்து MG ஹெக்டேர் எடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. கண்டிப்பா அதுக்கான முயற்சியில இறங்கிட்டேன். சூப்பர் ப்ரோ, கண்டிப்பா வாங்கிடுவேன். கண்டிப்பா அது வாங்குறதுக்கு நம்ம சார்பா வாழ்த்துக்கள். கண்டிப்பா, தேங்க்யூ ப்ரோ. இந்த அப்கமிங் ஃபுட் பிளாகர்ஸ் இப்போ நிறைய பேர் வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸா இருக்கலாம், இல்ல இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்னவா சொல்லுவீங்க? அதாவது நீங்கள் ஒரு இது ஃபுட் பிளாகிங் இறங்கியாச்சு அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸாக விடாமல் ரெகுலராக பண்ணுங்கள். அது உங்களுக்கான நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கூட்டு போய் விட்டுரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ கன்சிஸ்டன்சி தான் மெயின். கன்சிஸ்டன்சி மெயின். ஓகே ப்ரோ, உங்களுடைய சோஷியல் மீடியா ஜேர்னியில் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்றது என்னென்ன மாதிரி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்குறீங்க? மைல் ஸ்டோன் சோஷியல் மீடியாவை பொறுத்தளவு நான் யூடியூப் ஆரம்பித்தோடனே எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப்பில் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து செலிபிரிட்டிஸ் மீட் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே செலிபிரிட்டிஸோட, அதனால எனக்கு அது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டா தெரியல. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியே வந்து எல்லா செலிபிரிட்டிஸோடயும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நான் இண்டிவிஜுவலா பண்ணும்போது அதை வந்து மக்கள் ரசிச்சு என்னை ஒரு செலிபிரிட்டியா ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா நம்ம போற இடம் ஃபுல்லும் எல்லா இடத்துலயும் அந்த டக் வாக் கேட்கறது, ஆனா அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸா தான் இருக்கும். என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அப்படியே ஒரு வெறித்தனமான கிரிஞ்சு ஸ்குவாடா தான் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து அதை வந்து வெளியில நம்ம நேர்ல பாக்குறது, அவர் தான் டக் வாக் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்கறது, பரவாயில்ல இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோமே நம்ம அப்படின்னு சொல்லி அது ஒரு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். சூப்பர் ப்ரோ. அண்ட் இந்த சோனட்ல உங்களுக்கு பிடித்தமான ஃபீச்சர் எது, பிடிக்காத ஃபீச்சர் எது? சோனட்ல பிடிச்சதுன்னா எனக்கு இந்த வென்டிலேட்டர் சீட்டு ப்ரோ. சூப்பர். ரொம்ப அதுக்கு தான் லைக் பண்ணி இந்த வண்டி எடுத்த
விஷயமும். ஏன்னா வந்து அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது பின்னாடி நம்ம உட்கார்ந்துருக்க ஸ்பேஸ்ல எல்லாத்துலயுமே அந்த வென்டிலேட்டர் வரும் இல்லையா, அந்த ஃபியூச்சர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்து வந்து ரொம்பவே பிடிக்காத ஒரு இதுன்னா, இவ்வளவு காஸ்ட்லியான கார் நான் வாங்கிட்டு இதுல ஒரு டிவி இல்ல யூடியூப் எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது, நிக்கிறதும் பண்ண முடியாது, ரன்னிங்கும் பண்ண முடியாது. ஆனா வந்து இப்போ எம்ஜி பாக்குறேன், எம்ஜிலயும் அதே தான் இருக்கு. ஆனா அதுல இவ்வளவு பெரிய டேப் கொடுத்துருக்கான். எம்ஜிலயும் இதே மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து இவி வெஹிக்கிள்ல வந்து எல்லாமே கனெக்டபிளா இருக்கு. எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அப்ப இவிக்கு வந்து சேஃப்டி முக்கியம் இல்லையா? நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிள்னா சேஃப்டி, பெட்ரோல் ஆர் டீசல் வெஹிக்கிள்க்கு அது சேஃப்டி பர்பஸ்க்காக யூடியூப் இது எதுவுமே பார்க்க முடியாது இவ்வளவு பெரிய டேப் கொடுத்து. ஆனா இவி வெஹிக்கிள்னா அதுக்கு வந்து எல்லாமே பார்க்கலாம் அப்படின்றாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் மாத்தினீங்கன்னா, நான் வாங்குறதுக்குள்ள மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் உங்களுடைய கோல் அப்படின்னா எதுவா இருக்கும்? கோல் அப்படிங்கிறது கிடையாது. என்னோட கோல் வந்து டெய்லி வீடியோ போடணும், டெய்லி வந்து மக்களை ஹாப்பியா வச்சுக்கணும் ப்ரோ. ஏன்னா இப்ப என் வீடியோ பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்பலாம் திங்க் பண்ணக்கூடாது, அந்த ஒரு நிமிஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அந்த சிரிக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட கோல் ப்ரோ. ஓகே. ஸோ சோனட்டோடைய ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உங்களுடைய ரிவ்யூ அப்படின்னா? இது வந்து டாப் மாடல்ங்கிறதுனால இது இருக்காது ப்ரோ, கிளட்ச் இல்ல, ஐஎம்டி. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அக்சபிள் ஓட்டுறதுக்கு. ஒரு கால் இருந்தா கூட அவங்களே கூட ஓட்ட முடியும். ஸோ அது ஈஸியா இருக்கும். ஓகே. அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் உங்களுக்கு? மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெருசா இல்ல ப்ரோ, ஒன்றும் பெருசா தெரியல. ஓகே, நார்மலா தான் இருக்கு. நார்மலா நம்ம என்ன நம்ம டூ வீலருக்கு எவ்வளவு செலவு பண்றோமோ அந்த மாதிரி தான் இருக்கு மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவு. பட் பெட்ரோல் தான் கொடுக்க மாட்டேங்குது. அது எவ்வளவு தருது? பெட்ரோல் வந்து லாங் போனாலே 12 தான் ப்ரோ கொடுக்குது. ஓகே. ஸோ நீங்க ஹெக்டார் வாங்குறதா இருந்தா டீசல் பிளான் பண்ணுவீங்களா? ஆமா, டீசல் போயிடுவேன். ஹெக்டார்னா டீசல் தான் பிளான் பண்றேன். ஓகே. அது இன்னும் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம் ப்ரோ. சூப்பர். உங்களுடைய அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. உங்களுடைய டைமுக்கும் உங்களுடைய வேல்யூபிள் இன்புட்ஸுக்கும் மோட்டார் மாலை சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி உங்களோட மோட்டார் மாலை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோஸ் எடுக்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் நிறைய இன்னும் புது புது கண்டென்ட்டாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பபாய், பாய்.